ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் மட்டை பந்து இன்சைட்ஸுக்கு உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயும் கிரிக்கெட் பற்றி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயில் ட்ரேடோட இம்பார்ட்டன்ஸ் வந்து டே பை டே வந்து பார்த்திங்கன்னா எகிரிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பக்கம் வந்து என்ன மாதிரியான ட்ரேட் நடத்த போகிறாங்க, தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தைகள் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எப்படி வந்து இன்வால்வ் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வந்து இதில் வந்து மாற போகிறாங்க, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அது பற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூஸஸ்லாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் நமக்கு அமைச்சிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து சம்பவமாக இருக்குங்கிறதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. ருத்ராஜ் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து போனோம் இந்த வருஷம், அதாவது 2026 முக்கியமான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெவால் பிராவிஸ், அகில் ஹுசைன், நூர் அகமது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன், இவங்களோட ரோல் வந்து அவ்வளோ வந்து இன்கார்பரேட் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக பக்காவாக சூப்பராக பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அந்தந்த மேட்ச்சில் எல்லா மேட்சுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே நிறைய மேட்சஸில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. முக்கியமாக சொல்லணும்னா கீ பிளேயராக அமைஞ்சது நமக்கு வந்து ரொம்பவே வந்து சிஎஸ்கேனால் ரசிக்கப்பட்ட ஒரு பிளேயர் வந்து வேறு யாரும் இல்லை, ஜெமி ஓவர்டன். முக்கியமாக ஓவர்சீஸ் பிளேயரை பற்றி பேச காரணம் என்னென்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து சிஎஸ்கே வந்து நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல நிறைய இடத்துல வந்து ஐபிஎல் மேட்சஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு சிஎஸ்கேக்கு. அப்படி ஒருத்தர் தான் வந்து ஜெமி ஓவர்டன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏத்தன் எலிஸும் கிடச்சதுமே வந்து அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஏத்தன் எலிஸ் கிடச்சதுமே வந்து வேறு லெவல் சம்பவம் தான். அதுவும் 2 crores பர்ஸில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு சம்பவம். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து அவர் 2026 விளையாடல. ஸோ 2026 பிரகாசமாக பிரைட்டாக வேறு லெவலில் சம்பவம் பண்ணது ஜெமி ஓவர்டன். அவருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் நூர் அகமது சொல்லுவேன், அகில் ஹுசைனை கூட சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் கடைசியாக டிவால் பிராவிஸ் வந்து சொல்ல வேணும். ஏன்னா வந்து அவர் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் 2026 ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயரில் அவரும் ஒருத்தர். அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அந்த அளவு வந்து கூட ஜெமி ஓவர்டனை வந்து நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுமே உண்மை தான். பட் ஆனால் ஜெமி ஓவர்டனோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. சிஎஸ்கே மேலே அவர் வச்சுருந்த அன்பு பாசம் பார்க்கும்போது வேறு லெவலில் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து போனதுக்கப்புறம், அதாவது இன்ஜுரி ஆகி போனதுக்கப்புறமே வந்து சிஎஸ்கேயில் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போஸ்ட் போட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் போடும்போது செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிவால் பிராவிஸோட சொதப்பலுமே இருந்துச்சு. அவரோட பேட்டிங் ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கா, ஃபார்ம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து நிறைய நியூஸஸ் வருது. ஏன்னா வந்து 2026 ஐபிஎல்லாம் நமக்கு வந்து அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுமே உண்மை தான். அவரோட ஃபீல்டிங்குமே வந்து கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்ஜுரி ஆகி வந்திருந்தார், நமக்காக விளாண்டார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு மேட்ச்சை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. டிவால் பிராவிஸை வச்சு இன்னுமே பல மேட்சுகளில் வந்து அவர் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்புமே. சிஎஸ்கேன்ஸோட எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். பட் இவங்களை பற்றி பேச காரணம் என்ன அப்படிங்கும்போது பார்க்குறீங்கன்னா ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு பெரிய ட்ரேடை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட எஃபெக்ட், அதாவது இவங்களையும் சேர்த்து கொடுப்பாங்களோ, சாம் கரன் மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து சாம் கரனோட இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. மேபி வந்து இந்தியாவில் போடும்போது அடிச்சிடலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் இருந்தாலுமே இப்போ அவர் இருக்க ஃபார்ம் வந்து நல்லாவே ஃபார்மில் இருக்கிறாரு. பட் ஆனால் சஞ்சு சாம்சனுக்காக நம்ம வந்து கொடுத்தோம் அப்படிங்க வரும்போது இவங்கெல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஷாட் வந்து அவ்வளோவா ரொம்பவே சொதப்பினார், ரொம்ப சொதப்பினார். மேட் ஹென்ரியுமே வந்து ரொம்பவே சொதப்பினாங்க. பட் மேட் ஷாட் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நடத்த டோர்னமெண்ட்லாம் பொழந்து கட்டிகிட்டு இருந்தார். ஆனால் ஏன் சிஎஸ்கேக்கு விளாட்ல அப்படிங்கிறதுமே எல்லார் மத்தியிலுமே கேள்வி எழுப்பப்படுது. பட் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஹென்ரியை வந்து நம்ம கொடுத்துருவோம் தான் நினைக்கிறேன், வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் மேட் ஷாட் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து வெளியில் நடக்கிற டோர்னமெண்ட்லாம் பொழந்து கட்டினார். ஆனால் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன் அப்படிங்கிறதும் தெரில. சேப்பாக் கிரவுண்ட்னால அந்த மாதிரி தடுமாறினாரா அப்படிங்கிறதுமே தெரில. ஆனால் வந்து இருந்தாலுமே அடித்து பொழக்க வேண்டியதானே அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. ஸோ சிஎஸ்கேன்ஸுமே அதான் கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் சரி அவரோட பிளே வந்து அதுதானே, அப்போ அதன்படி விளாட வேண்டியதானே, ஏன் வந்து மாதி விளாட்றாரு அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அதனால் மேட் ஷாட் இருக்கிறதுமே டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரியான டாக் வர காரணம் என்னென்னா டெவால் பிராவிஸ், நூர் அகமது, அகில் ஹுசைன், மேட் ஷாட், மேட் ஹென்ரி இவங்கெல்லாம் பற்றி பேசும்போது ஜெமி ஓவர்டனை பற்றி யாருமே பேசலை. ஏன்னா சிஎஸ்கே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ டிவால் பிராவிஸை ட்ரேட் பண்ணுவாங்களா, ட்ரேட் பண்ண கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்களா சிஎஸ்கே, அது கொடுக்கறது நல்ல மூவா, இது வந்து நடக்குமா அப்படிங்கிறதுமே. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அகில் ஹுசைனையும் கொடுத்துருவாங்களா, அகில் ஹுசைனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படிங்கிற டாக்குமே போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பிளேயரோட இன்னொரு பிளேயர் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஜடேஜா, சாம் கரன் மாதிரி இங்கே யாரை கொடுக்க போகிறாங்க, சிவம் தூபேவா இல்லை வந்து டிவால் பிராவிஸா, சிவால் தூபேவும் டிவால் பிராவிஸ்மா இல்லை ருத்ராஜ் கேக்வாட் மட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அன்னெசரி டாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் சிவம் தூபே
துபையை கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ சிவம் துபை போனாலுமே வந்து சிஎஸ்கேன்ஸ் விருப்பமே அதுதான். ஓகே அவர் போகட்டும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா பேராபத்து தான். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது டெவால் பிராவிஸை மும்பை இந்தியன்ஸ்க்காக குறி வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் டிவால் பிராவிஸை கொடுக்கக்கூடாதுங்க. டிவால் பிராவிஸை கொடுக்கவே வேணாம். ஒன் மோர் டைம் 2027 2028லுமே வந்து அவர் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து அவர் என்ன மாதிரியான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா 2025 வந்து பாதியில் வந்தாலுமே அசத்துனார் அப்படிங்கிறது தான் உண்மை. வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணார். பட் ஆனால் 2026 அதை எதிர்பார்க்க முடியல. பட் 2027 இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவார். இது சிஎஸ்கே பண்ணுறது தானே. கண்டிப்பாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஷுவராக வந்து சான்ஸ் கொடுப்பாங்க சிஎஸ்கே வந்து. ஸோ டிவால் பிராவிஸை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அகில் ஹுசைனுக்கு போதிய சான்ஸ் கொடுக்கலன்னு தாங்க நான் சொல்லுவேன். 2026 அந்த அளவுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரியே தெரில. அதே மாதிரி ரெகுலராகவே அவரை ப்ளே பண்ணாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவரை உட்கார வைப்பாங்க, அடுத்த மேட்ச் விளாட வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் விளாடவும் இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அகில் ஹுசைன் வந்து நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங்குமே தெரித்து விடுவார் அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து பல மேட்ச்லாம் பார்த்துருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து அதிரடியாகவே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நூர் அகமது வந்து போவாரா அப்படிங்கிற கொஸ்டினுமே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஓகேங்க, நம்ம வந்து அகில் ஹுசைன் வந்து இழந்தாலும் நூர் அகமது போனாலுமே பரவாயில்ல, ஆனால் டெவால் பிராவிஸ் போகிறத வந்து ஏற்றுக்குவாங்களாங்கிற மாதிரி நேத்தன் எலிஸை மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நேத்தன் எலிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குங்க. டெத் பவுலர், இந்த மாதிரியான ஒரு டெத் பவுலர் அதுவும் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து கிடைக்கவே மாட்டாங்க. சூப்பராகவே நமக்கு கிடச்சிருக்காங்க. அதை வந்து சிஎஸ்கே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக சிஎஸ்கேன்ஸ் எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா அவர் இன்னுமே சிஎஸ்கேக்காக விளாடல. இந்த தடவை 2027 கண்டிப்பாக விளாடும் போது தான் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தெறிக்க விடுவாருங்களே, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. டெத் பவுலர் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பல மேட்ச்சில் கடைசி 4 ஓவர் 5 ஓவரில் தாங்க சொதப்பியிருப்போம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நேத்தன் எலிஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ நேத்தன் எலிஸ்க்கு பதிலாக வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்தாலுமே நேத்தன் எலிஸ் விளாட்லையே 2026. ஸோ நேத்தன் எலிஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அவரை மட்டும் கண்டிப்பாக யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கொடுக்கவே கூடாது. நமக்கு ஒரு அசட் மாதிரி அவரை வச்சு நம்ம வந்து டெட் ஓவர் போவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேத்தன் எலிஸ் ட்ரேடுமே நடக்கக்கூடாது, டெவால் பிராவிஸ் ட்ரேடுமே நடக்கக்கூடாது. ஜெமி ஓவர்டன் வந்து லிஸ்ட்லேயே இல்லைங்க. அவர் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அதே மாதிரி அவரோட பிரதர் கிரேக் ஓவர்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அதிக ரன் கொடுத்துருக்காங்க. தி 100ன்னு ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமில் எல்லாருமே வாரி வள்ளல் மாதிரி ரன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் வெறும் 10 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து பவுலிங் டைட் பண்ணியிருந்தார். ஸோ அவரையுமே குறி வைக்குமா சிஎஸ்கே அப்படிங்கிறதுமே லைட்டாக நமக்கு ஒரு தாட் இருக்குது. குறி வச்சு எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரதர் வந்து 2 பேருமே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தோணுது. ஸோ அவங்கள எடுக்கிறதுக்குமே மினி ஆக்ஷனில் ஏதாவது சான்சஸ் இருக்கா? அவர் வந்து வருவாரா? உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே அவங்கள வந்து தட்டி தூக்குவாங்களா அப்படிங்கிறதுமே பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேருமே நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம மேட் ஹென்ரியை விடுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். மேட் ஹென்ரியை வந்து ட்ரைட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை மினி ஆக்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிரேக் ஓவர்டன் வந்து ஒரு கண் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ அவங்களையும் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா சிஎஸ்கே எடுத்து போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பவுலிங் நமக்கு எஃபெக்டிவாக வேணுங்க. பேட்டிங் எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பவுலிங்குமே எஃபெக்டிவாக முக்கியம். ஸோ அதை வந்து சிஎஸ்கே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ இவ்வளோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை யாரை தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒன் மோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் யாராவது ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து கொண்டு வந்தாங்கன்னு நல்லாயிருக்கும். இந்தியன் பிளேயர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம், நல்ல விஷயமும் கூட. நமக்கு டிவால் பிராவிஸ் மட்டும்தான் இருக்கார். பட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கு வந்து மேட்ச் ஷாட்டெல்லாம் இறக்கி விட்டு நம்ம வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து பண்ணாமல் ஒரு 1 டவுன் இறங்கும் போதோ இல்லை வந்து ஓப்பனிங் வந்து பழைய ஃபார்மேட்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எக்ஸ்ட்ரா வந்து வேணும். அது வெஸ்ட் இண்டீஸாக இருக்கலாம் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், 2மே வந்து எடுத்தாங்கன்னு 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்தாருமே நமக்கு வந்து ஆடட் வேல்யூவாக இருக்கும். இனிமேல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட பழைய டீமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 டவுனோ இல்லை ஓப்பனரோ இல்லை வந்து ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனான ஓவர்சீஸ் பிளேயர் இருப்பாங்க. கான்வே நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், அவர் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவருமே கொஞ்சம் சொதப்பினால தான் இந்த ஒரு மாற்றத்தை நோக்கி இப்போ வந்து இந்தியன் பிளேயர்ஸை நோக்கி போயிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணாத பிளேயர்ஸுமே வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாதனால தான் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நம்ம போயிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஓப்பனிங்லேயே 1 டவுன்லேயே வந்து எடுத்தாங்க அப்படின்னா சரியான சம்பவமாக இருக்கும். ஓகே கைஸ், யாரெல்லாம் வந்து விடுறாங்க, யாரெல்லாம் வந்து ரிட்டைன் பண்ண போகிறாங்க, மினி ஆக்ஷனுக்கு
யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ பர்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.